Hello viewers, welcome to Suji Stories YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா my baby products experience ஓட part 2 வீடியோ தான். நீங்க part 1 பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் டேக் பண்றேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா பார்ட் 1 வீடியோவில் வந்து நான் மதர்ஹுட்டில் ரொம்பவே வந்து தேவைப்படுற இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில ப்ராடக்ட்ஸை பற்றின என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அது கண்டிப்பாக நியூ மதர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோலையும் நான் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பற்றின என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் சேம் எகெயின் அந்த டிஸ்க்ளைமர் ஸ்டேட்மெண்ட்டை இந்த வீடியோலையும் நான் சொல்லிடுறேன். இது எந்த விதமான ப்ராடக்ட் ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் 100% என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேபி ப்ராடக்ட்ஸில், அதாவது நான் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேங்கிறத பற்றி மட்டும்தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது பேபி எந்த ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராடக்ட்ஸ் நான் காமிச்சிருப்பேன். அதாவது நான் என்ன டைப்பர் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பேபி பிறந்தோன்னே யூஸ் பண்ணேன், அண்ட் எப்போ நான் சேஞ்ச் பண்ண டைப்பர் டைப்பு, அண்ட் இப்போ என்ன டைப்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்ன வைப்ஸு, அண்ட் வந்து எந்த வைப்ஸ் யூஸ் பண்ணப்போ என் பேபிக்கு ரேஷஸ் வந்துச்சு, அண்ட் அப்படியே ரேஷஸ் வந்தப்போ நான் என்ன டைப்பர் ரேஷ் க்ரீம் யூஸ் பண்ணேன், அண்ட் கிளாத் டைப்பர், அண்ட் டைப்பர் டிஸ்போசல் பேக்ஸு, ஷாம்பூ, சோப்பு, இந்த மாதிரி நான் நிறைய விஷயம் வந்து பார்ட் 1ல் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்ட் 2 வீடியோ வந்து நான் எந்த ப்ராடக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா பேஸ்ட்டு. ஸோ நான் என் பேபிக்கு வந்து இப்போது என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா இந்த கிடோடென்ட் பேஸ்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அண்டர் 2 years பேபிஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ என் பேபிக்கு பார்த்தீங்கன்னா 2+ years ஆயிடுச்சு. நான் பட் ஸ்டில் இதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் சஜஷன்ஸில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் பிராண்ட் தான் இது. இது ஓகேவாக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இது வரல. பட் இது வந்து ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டாக எடுத்து தான் யூஸ் பண்ணணும்னு இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் பேபிஸ்க்கு அதான் சேஃபும் கூட. ஸோ நம்ம வந்து ரொம்ப கம்மியாக ஒரு பருப்பு சைஸில் அவ்வளோ யூஸ் பண்ணால் போதும் பேபிஸோட டீத்துக்கு. ஸோ நம்ம வந்துட்டு நான் வந்து இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது ஓகேவாக தான் இருக்குது. இது வந்து கிடோடென்ட்னு சொல்லிட்டு இதோட நேம். இது ஓகேவாக தான் இருக்குது. பட் இது கொஞ்சம் ஸ்வீட் ஃப்ளேவரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பாப்பா வந்து இது எப்பயுமே கேட்டு அடம் பிடிப்பா, வேணும்னு சொல்லிட்டு. பட் அது வந்து அப்படி கொடுக்காதீங்க. ஏன்னா பேஸ்ட் வந்து நிறையா அமௌண்ட் குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கும் போது இட்ஸ் நாட் குட் ஃபார் த பேபி ஸ்டொமக். ஸோ அதனால் வந்து கேட்கும் போதெல்லாம் கொடுக்க வேணாம். ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணும்போது கம்மி அமௌண்ட்டில் எடுத்து ப்ரஷ் பண்ணால் இட்ஸ் சேஃப். என் பேபிக்கு நான் இப்போ இதான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவாக இருக்குது. அண்ட் அவங்களுக்கு பல்லு முளைக்க ஆரம்பித்த ஸ்டேஜில் இருந்துமே நான் இதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இட்ஸ் ஓகேவாக தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன ப்ரஷ்ஷு, ஆக்சுவலி என் பேபி பிறந்தப்போன்னு சொல்ல முடியாது. அதாவது இந்த பல்லு முளைக்க அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து ஒரு 4 பல்லு 3 பல்லு அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த குட்டி ப்ரஷ், ஃபிங்கர் ப்ரஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். இருங்க, இது எப்படி இது இப்படி ஓப்பன் பண்ணி இது நம்ம ஃபிங்கர் வந்து இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு இப்படி நம்ம வந்து பேபிக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இது வந்து அவங்களுக்கு அந்த பல்லு முளைச்ச ஸ்டேஜில் ரொம்ப சாஃப்டான என்ன சொல்கிறது, எல்லாமே சாஃப்டாக தானே இருக்கும். அந்த பல்லு, அதுக்கு மேலே இருக்கிற இடம் எல்லாமே வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அவங்களுக்கு எந்த ஹார்ம்னஸும் இது வந்து கொடுக்காது. ஸோ இப்படி வந்து பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்படி ப்ரஷ் பண்ணுறது. ஏன்னா எடுத்தோன்னே பெரிய ப்ரஷ்ஷு அண்ட் என்ன சொல்கிறது, இதை எங்கேயாவது இடிச்சிடக்கூடாது இல்லையா. ஸோ இது வந்து எந்த ஹார்ம்னஸும் அவங்களுக்கு கொடுக்காது. இது நல்லாயிருக்கும். ஸோ நான் இது வந்து ஃபார்மசியில் தான், பக்கத்தில் இருக்க ஃபார்மசியில் தான் வாங்கினேன். இதுவும் அரௌண்ட் 150 சம்திங் என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை, கம்மி ரேட்டு தான். ஸோ இதுதான் நான் வந்து பல்லு முளைச்சப்போ நான் வந்து ஒரு 2 பல் 3 பல் இருக்கிற ஸ்டேஜில் இதை வச்சு தான் நான் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் என் பேபிக்கு நிறைய பல் முளைச்சிருச்சு. எவ்வளோலாம் தெரியல, எல்லா பல்லுமே முளைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இப்போ வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் என் பாப்பா. இது ஜஸ்ட் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும்ன்றக்கு வேண்டிய ஒரு டாய் ஷேப்பில் டாய் மாடல்லாம் வாங்கியிருக்கோம்.
ஸோ இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணிருக்கா. இது வந்து அவள் அடிக்கடி இந்த ப்ரஷ்ஷை எடுத்து சும்மானாலும் நாங்கள் கொடுக்கலன்னா அவளே வந்து சேர் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் தான் ஆக்சுவலி இது இருக்கும். ஸோ அவளாவே ஃப்ரிட்ஜ் மேலே ஏறி இது எடுத்து வாயில் வச்சு கடிச்சு அது வந்து இந்த நிலமையில இருக்குது. ஸோ நான் வந்து ப்ரஷ்ஷுக்கு பெருசாக எந்த பிராண்டும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இதுவும் ஃபார்மசியில் தான் கிட்ஸ் ப்ரஷ் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் வாங்கினோம். ப்ரஷ்ஷில் பெருசாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால எந்த பிராண்டும் பெருசாக சஜஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இது ஓகேவாக தான் இருக்குது. இதுதான் இந்த ப்ரஷ் தான் இப்போ அட் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் பேபியாக இருக்கும்போது வந்து இது பெஸ்ட்டு என்ன கேட்டால். ஏன்னா இது வந்து அவங்களுக்கு எந்த ஹார்ம்னஸும் கொடுக்காது, சாஃப்டாக இருக்கும். அண்ட் பேஸ்ட் ஓவர், ப்ரஷ் ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஹேர் ஆயில் சொல்கிறேன். ஹேர் ஆயில் வந்து நான் இப்போ என் பேபிக்கு வந்துட்டு இந்த பேராஷூட் ஆயில், நார்மல் ஆர்டினரி கோகனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். கேர்ள் பேபியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹேரை கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரையாக தெரியக்கூடாது, நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லியுமே வந்து இந்த பேராஷூட் ஆயில் நான் வந்து என் பேபிக்கு அப்ளை பண்ணிடுவேன். அவங்க ஹேர் க்ரோத்தும் நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த என்ன அப்பெல்லாம் தேடலை. இதுதான் அவள் பிறந்ததுலேருந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இது ஓகேவாக தான் இருக்குது, இது நல்லா இருக்குது. ஸோ பேராஷூட் வந்துட்டு இட்ஸ் ஓகே ஃபார் மீ. பட் ஃப்யூச்சரில் நான் வந்து அதாவது இனிமேல் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. இன்னும் அதை பற்றி யோசிக்கலை. அதாவது எது நல்லாயிருக்கும், எந்த பிராண்ட் போகலாம், இல்லை உண்மையிலே அது ஆல்மண்ட் ஆயில் தானா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த இது நான் இன்னும் பண்ணலை. பட் அப்படி ஒரு ஐடியா இருக்குது, ஆல்மண்ட் ஆயில் போடணும், யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு அது ஒரு வேளை நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் அதையும் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த பேராஷூட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் வந்துட்டு பேபி பவுடர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து டாக்டர்ஸ் வந்து பேபிஸ்க்கு பவுடர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி நம்மளும் அதை தான் கேட்கணும். ஏன்னா பேபிஸோட விஷயத்தில் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ பவுடர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். என் பேபிக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த புதுசில் எங்களுக்கு குளிக்க வச்சு பழக்கம் இல்லை யாருக்குமே எங்கள் வீட்டில். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா, ஒரு வயசான பாட்டியை வந்து நாங்கள் சேலரி கொடுத்து வச்சுருந்தோம் குளிக்க வைக்கிறதுக்குன்னே. அவங்க வந்து அந்த வேலை செய்கிறவங்க தான். இங்கே இப்போ நாங்கள் இருக்க ஏரியாவில் எந்த வீட்டில் குழந்தை பிறந்தாலும் அவங்க போய் வந்து குளிக்க வைப்பாங்க. மந்த்லி சேலரி பேஸ்டு தான். ஸோ அப்படி வந்து ஒரு வயசான பாட்டி தான் நாங்கள் வச்சுருந்தோம். அவங்க வந்து நல்லா குளிக்க வச்சாங்க, அதெல்லாம் எந்த குறையுமே இல்லை. பட் அவங்க வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க, இல்லை பவுட்ரு போடணும் குழந்தைக்கு கண்டிப்பாக, அப்போ பவுட்ரு போட்டால் தான் வந்து அந்த குழந்தைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு குளிச்ச ஃபீலே இருக்கும், எப்படி தான் நீங்களாம் பவுட்ரு போடாமல் இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப அவங்க எங்களை ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் நினைக்கிறேன் மேபி அந்த காலத்தில் வந்து அந்த குழந்தை மேலே பால் வாசனை அடிக்கக்கூடாது, அந்த பால் ஸ்மெல் அடிக்கும், அதுக்காக தான் பவுடர் போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில். பட் இப்போ வந்து டாக்டர்ஸ் வந்து ஆக்சுவலி இந்த பவுடரில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுனால பேபிஸ்க்கு இது யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை கேட்கணும். பவுடர் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். பட் எனக்கு வந்து அந்த பாட்டி வந்து அப்படி ப்ரெஷர் பண்ணினதுனால நாங்கள் வந்து 7 months வரைக்கும் என் பேபிக்கு அந்த பாட்டி தான் வந்து குளிக்க வச்சாங்க. ஸோ 7 months வரைக்கும் ஹிமாலயா இந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்ணேன். இது வந்து பெருசாக காட்ஸ் கிரேஸ் எந்த பிரச்சனையும் கொடுக்கல என் பாப்பாவுக்கு, இட்ஸ் ஓகே. பட் கொஞ்சம் அந்த பாட்டி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பாங்க. அந்த பவுடர் போட்டால் பேபி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஸ்மெல் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும், நல்லா தான் இருக்கும். பட் வேண்டாம், டாக்டர்ஸ் வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி நோ தான். ஸோ நான் இந்த பவுடரு வந்து 7 months வரைக்கும் யூஸ் பண்ணேன். 7th month அப்புறம் பார்த்தீங்கன்னா நானே என் பாப்பாவை எப்படி குளிக்க வைக்கிறது நான் பழகிட்டேன். அந்த பாட்டி செய்கிறத பார்த்து நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் குளிக்க வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறதே இல்லை நான் என் பேபிக்கு. அப்படியே இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் குளிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த பேபி லோஷன் இந்த பேபி லோஷன் தான் நான் யூஸ் பண்ணேன். இது ஹிமாலயா பிராண்ட் தான். இந்த பேபி லோஷன் ஹிமாலயா பிராண்ட் இது சூப்பராக செட் ஆச்சு என் பாப்பாவுக்கு. எந்த ஒரு ரேஷஸோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளமோ எதுவும் வரல, இது செட் ஆகிடுச்சு. இது சூப்பராக இருந்துச்சு இந்த பேபி லோஷன். ஸோ இது யூஸ் பண்ணாலும் பேபி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக
நல்லா ஸ்மெல்லியாக இருப்பாங்க. ஸோ இந்த பேபி லோஷன் தான் குளிக்க வச்சதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் முடிஞ்சால் வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுங்கள். டாக்டர்ஸ் வந்து பவுட்ரு வேண்டான்னு சொல்கிறாங்க, ஸோ இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி நோ அப்படின்றத நம்ம புரிய வைக்கிறது தான் வந்து எல்லா நியூ மதர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சு. பேபியை ஹேண்டில் பண்ணுறதா இல்லை வீட்டில் இருக்கிற வயசானவங்களை ஹேண்டில் பண்ணுறதா, இருக்கிற நியூ மாம்ஸ்க்கு இருக்கிற பெரிய ஸ்ட்ரெஸ் வந்து அதுதான். ஸோ பேபி லோஷன் இஸ் ஓகே. அண்ட் வந்துட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் பற்றி நான் சொல்கிறேன். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா மதர்ஸ் பாஷோட மஸ்கிட்டோ அண்ட் இன்செக்ட் பைட் பாம். இதுதான் நான் வந்து என் பேபிக்கு நான் வந்து கொசு கடிச்சு இந்த தழும்பு பார்த்திங்கன்னா என் பாப்பாவோட உடம்புல நிறையா இருக்கும், கருப்பாக அப்படியே வந்து கடிச்ச இடத்துல இருக்கும். அவங்களுக்கு வந்து தெரியாது கொசு கடிக்குது அப்படின்றது, என் பேபிஸ்க்கு தெரியாது. ஸோ அதனால் ஃபுல்லாக கடிக்க அளவுக்கு விட்டுருவாங்க. அது கொசும் நல்லா கடிச்சிட்டு ஜாலியாக போயிடும். ஆனால் அந்த இடத்துல வந்து அப்படியே தடிச்சு அது ஒரு மாதிரி தழும்பு மாதிரி ஆயிடுது. ஸோ என் பேபியோட காலில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த தழும்பு இருக்கும். ஸோ என்னடா இப்படி அது ஒரு மாதிரி இருக்கே, அதை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ராடக்டோட ஆட் நான் நிறையா பார்த்தேன். சரி இது வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம், இது கேட்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் இது நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸ்மெல்லெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட் ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்குது. அதாவது மஞ்சத்தூளில் எண்ணெய் கலந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்குது. இது வந்து கேட்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா போட்ட வரைக்கும் ஓரளவுக்கு க்யூரான மாதிரி லைட்டான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா போடும்போதெல்லாம் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மஞ்சக்கரைங்கிறது வந்து அப்படியே பிடிச்சிருது. எல்லா ட்ரெஸ்லேயுமே அந்த மஞ்சக்கரை பிடிச்சிருது. துவைச்சாலும் பெருசாக போக மாட்டேங்குது. அதனால நான் இது எனக்கு யூஸ் பண்ணுறதா வேண்டாமான்னு தெரியாமல் நான் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எத்தனை ட்ரெஸ்ஸு நம்ம அப்படியே அந்த மஞ்சக்கரை பிடிச்சி ட்ரெஸ்ஸை வீணாக்குறது அப்படிங்கிற ஒரு தாட்டில் யூஸ் பண்ணுறதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த மதர்ஸ் வாஷ். பட் கேட்குற மாதிரி ஒர்க் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு ஒரு 2 days. பட் நான் வந்து ட்ரெஸ்ஸு வீணாகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இதை போடாமல் விட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் என் பேபி என்ன பண்ணுவான்னா இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரியாமல் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு அவள் எடுத்து அதை வந்து வாயில் வச்சிடுவா. ஸோ அதனாலே நான் வந்து இது சரி வேறு ஏதாவது டேஞ்சர்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் வந்துட்டு நானாக நினச்சிக்கிட்டேன் அவங்க பெருசாகும்போது நமக்கே ஒரு சில தழும்பெல்லாம் அப்படியே மறைஞ்சிரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது கொசுக்கடி தழும்பு தானே அவங்களுக்கும் அப்படியே மறைஞ்சிரும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து இதை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் வந்து வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பற்றி நான் சொல்கிறேன். இது ப்ராடக்ட்லாம் கிடையாது, இது ஒரு மெடிசினல் திங். ஸோ இது வந்து சிங்கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கோவிட் ட்ராப்ஸ். இது வந்து மல்டிவிட்டமின் ட்ராப்ஸ். இது வந்து என் பாப்பா பிறந்தப்பே வந்து அந்த டெலிவரி ரிப்போர்ட்லேயே அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி டாக்டர் சஜஸ்ட் பண்ணது தான் இது. அதாவது பேபிக்கு 2 years ஆகிற வரைக்கும் வந்து டெய்லி மார்னிங் ஆஃப்டர் ஃபுட் 0.5 ml கொடுக்கணும்னு சொல்லி இது வந்து எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நான் இன்னும் என் பேபிக்கு நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா என் பேபிக்கு வந்து இப்போ 2+ years ஆகிடுச்சு. பட் ஸ்டில் நான் அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது அயன் சப்ளிமெண்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் இட் ஸ்டார்ட் அஸ் ஜிங்க்குன்னு ஸ்டார்ட் ஆனாலே அது அயன் தான் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நாலேஜுன்னு நான் நினைக்கிறேன். பட் இது மல்டிவிட்டமின் தான் போட்டிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஐ திங்க் இட்ஸ் அயன். இது வந்து என் பாப்பாவுக்கு கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்டாக இருக்குன்னு நான் புரிஞ்சிருக்கேன் அப்படின்னா என் பாப்பாவுக்கு டக்குன்னு இந்த கோல்டு எஃபெக்ட்னு வராது. அதாவது அடிக்கடி சளி பிடிக்கிறது, அடிக்கடி இந்த தும்மல் வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கோல்டு எஃபெக்ட் டக்குன்னு வந்து கோல்டு அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது கொடுக்கும்போதே என் பாப்பாவுக்கு வந்து அடிக்கடி சளி தொந்தரவு வந்ததில்லை. அண்ட் வந்து நல்லா பசி எடுக்குது. அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறத விட அவங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும்ல, பசிக்கும் போது எதாவது கொடுத்தாலே சாப்பிடணும்னு தோணும்ல. ஸோ அதுக்கு வேண்டி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 2 years வரைக்கும் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. பட் நான் இப்போவும் நான் இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு அவங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்கக்கூடாது அப்படின்னு நான் இது வந்து ஆஃப்டர் ஃபுட் நான் இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அண்ட் இது அதே மாதிரி இது வந்து DV3 ட்ராப்ஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்.
ஸோ இந்த கால்சியம் சப்ளிமெண்ட்டும் வந்து டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணது தான். 2 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்க சொன்னாங்க. நான் இன்னும் இது கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா குழந்தைங்க வந்து சரியாக சாப்பிடல. இப்போ நம்ம கொடுக்குற ஃபுட்லேருந்து அவங்களுக்கு அயன் அண்ட் கால்சியம் போகிறது பத்தல அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ராவாக அயன் அண்ட் கால்சியம் இதுலேருந்து சப்ளை ஆகும் அந்த பாடிக்கு தேவையான அயன் அண்ட் கால்சியம். ஸோ அதனால இது கொடுக்கறது நல்லது நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்களும் வந்து டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு இது கண்டினியூ பண்ணுறதுனா பண்ணுங்கள். இல்லைன்னா டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு இதை பேபிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். எதையுமே வந்து மெடிசன் ரிலேட்டட் எதையுமே வந்து டாக்டர்ஸ் கிட்ட கேட்காம நீங்கள் வந்து பேபிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்கன்றது தான் என்னுடைய அட்வைஸ். இது எனக்கு டாக்டர்ஸ் சொன்னதுனால நான் வந்து இதை நான் தைரியமாக என் பேபிக்கு இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். நல்லாயிருக்கு. அண்ட் வந்துட்டு வேறு இது ட்ராப்ஸ், நேசவியான் ட்ராப்ஸ் தான் நான் என் பேபிக்கு யூஸ் பண்ணுறேன். அதாவது நேசல் ட்ராப்ஸ். சப்போஸ் ஏதாவது கோல்டு அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பேபிஸ்க்கு வந்துட்டு நோஸ் பிளாக்காக இருந்ததுன்னா அவங்க ஃபீடிங்கும் எடுத்துக்க மாட்டாங்க அண்ட் ரொம்ப கிளிங்கியாக இருப்பாங்க, எதுவுமே சாடவும் மாட்டாங்க. ஸோ இந்த ட்ராப்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்குள்ளே அவங்களுக்கு அந்த நோஸ் பிளாக் கிளியர் ஆயிடுச்சுனாலே அவங்க வந்து கொஞ்சம் பேபி ஆக்டிவ் ஆகிடுவாங்க, கொஞ்சம் ஃபீடிங்கும் எடுத்துப்பாங்க, சாப்பிடுவாங்க. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இது கொடுக்கறது தான் பிரச்சனை. இதை கொடுக்கவே விட மாட்டாங்க பேபிஸ். இப்போ நான் என் பாப்பாக்கே நான் வந்து கொடுக்கணுன்னா அவள் கொடுக்கவே விட மாட்டான். நாங்கள் ஏதோ பண்ணுறோம் அவளை அப்படின்னு அவன் நினச்சிப்பா. ரொம்ப இப்படி தலையெல்லாம் ஆட்டுவா. ஒரு பெரிய நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா ரெஸ்லிங்க்கு போகிற மாதிரி அப்படியே படுக்க வச்சு பிடிச்சி தான் நாங்கள் வந்து இது கொடுப்போம். பட் இது கொடுத்தோம்னா ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள வந்து நார்மல் ஆகிடுவாங்க. அந்த நோஸ் பிளாக் கிளியர் ஆகிடும், நல்லா தூங்குவாங்க. நைட் டைத்தில் வந்து நல்லா தூங்குவாங்க இது கொடுத்து தூங்க வைக்கும்போது. ஸோ நான் இந்த நேசவியான் பேபி ட்ராப்ஸ் தான் நான் வந்து அதை அந்த சளி பிடிக்கிற டைத்தில் நான் இதான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் வந்துட்டு இன்னொன்று முக்கியமான ஐட்டம் இது வந்து இந்த ஹிமாலயாவோட போனிசன். போனிசன் வந்து இது பார்த்தாலே எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா அந்த நம்ம சின்ன வயசுலலாம் 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும் ஒரு ஆட் நம்ம பார்ப்போம்ல, என்னாச்சு குழந்தை அழுகுது. ஸோ அந்த ஆட் தான் ஞாபகம் வரும். பட் நம்ம வந்து இப்போ உட்வர்ட்ஸ் பிராண்ட் வந்து பெருசாக தெரியல, நிறைய நியூஸ் கேள்விப்படுறோம். அதை பற்றி நான் பெருசாக சொல்ல விரும்பலை. பட் என்னோட சஜஷன் போனிசன் பெஸ்ட்டு. இது எதுக்கு அப்படின்னா ஒருவேளை பேபிஸ்க்கு ஏதாவது சாப்பிட்டு இன்டைஜஷன் மாதிரி எதாவது ஆயிருக்கு அண்ட் ஸ்டொமக்கில் சம் அப்செட் அப்படின்னா பேபிஸ்க்கு சொல்ல தெரியாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத அவங்களுக்கு சொல்லவே தெரியாது. பேபிஸ்க்கு அழுதுகிட்டே இருப்பாங்க. நமக்கு வந்து பேபி எதுக்கு அழுகுதுன்னே நமக்கு தெரியாது. ஒருவேளை பால் பத்துலையோ இன்னும் ஃபீட் பண்ணணுமோ அப்படி தான் நமக்கு போகும். பட் பேபிக்கு வந்து ஸ்டொமக்கில் சம் ப்ராப்ளம்ஸ் அப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபீடிங்கே எடுத்துக்க மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம்னா அழுதுகிட்டே இருக்கனால பசிக்குதுன்னா நம்ம மைண்ட் போகும். பட் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இன்டைஜஷனோ ஏதோ கேஸியாக அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபீடிங் எடுத்துக்க மாட்டாங்க, குழந்தைங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ இது கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பேபி நார்மல் ஆயிடுவாங்க. அது நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை கொடுத்த ஒரு 5 மினிட்ஸில் பேபி வந்து நார்மல் ஆயிடுவாங்க. அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் ஏன்னா மதர்ஸ்க்கு வந்துட்டு பேபி எதுக்கு அழுகுதுன்னு தெரியலன்னா அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ இது எப்பயுமே வச்சுக்கோங்க. நான் இப்போவும் வந்து ட்ராவல் பண்ணும்போது நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா இப்போ என் பேபி 2+ இயர்ஸ் ஆகிட்டதுனால அவங்க இப்போ எல்லாமே சாப்பிட்றாங்க, பிரியாணி முதற்கொண்டு சாப்பிட்றாங்க. ஸோ நமக்கே பிரியாணியெல்லாம் சாப்பிடும்போது அவுட் சைட் ஃபுட்லாம் சாப்பிடும்போது அப்படியே அந்த ஒரு நெஞ்சரிச்சல்லாம் இருக்கும்ல. ஸோ அதனால் நான் என் பேபிஸ்க்கு வந்து ஏதாவது அவுட் சைட் ஃபுட் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் இப்பவும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இது போனிசன் வந்து எனக்கு தெரிஞ்சு சேஃப். இது வந்து பேபிக்கு ஸ்டொமக் அப்செட்டாக இருக்க டைத்தில் இது வந்து யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அண்ட் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிற குழந்தைங்க எதுக்கு அழுகுதுன்னே தெரியலன்னா இது கொடுத்து பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி டைத்தில். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன்றதை மேக்ஸிமம் நான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிட்டேன். பார்ட் 1 வீடியோவில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அண்ட் பார்ட் 2ல் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நான் வந்து 2 வீடியோலையும் நான் ஷேர் பண்ணிட்டேன். இதுதான் இந்த 2 வருஷத்தில் நான் அதிகமாக யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ். ஸோ இது தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த பேபி சேர்ஸ் அண்ட் டாய் பேஸ்லாம் நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படாது. அதாவது அது இல்லாமல் குழந்தை வளர்த்த முடியாதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. அது இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்
யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை விட நம்ம வந்து கொஞ்சம் ஈஸி பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நியூ மதர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். பாய்.